படத்தோட ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்கு தியேட்டர்ல? எல்லாரும் கேட்குற கேள்வி தான். எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப பிடிச்சிருந்தது, சூப்பராக இருக்கு படம். படத்துக்கு ரொம்ப மிக்சட் ரிவ்யூ வந்துட்டு சார். எது என்னங்க? படத்துக்கு மிக்சட் ரிவ்யூ வருது. உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? இல்லை, மிக்ஸ்டு ரிவ்யூ வருதுன்னா அது ஒவ்வொருத்தரோட பர்சனல் இது. எனக்கு என்ன படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு எம்ஜிஆர் மாதிரி ஒரு ஐக்கானை வந்து ஒரு டைரக்டரை வந்து கான்டெம்பரரியாக ஜென்சிக்கும் பிடிக்கிற மாதிரி 2K கிட்ஸுக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளே எழுதி அதை கொண்டு வரதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அது டைரக்டர் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அதை நம்ம அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். படம் நல்லா தான் இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃப்லாம் ரொம்ப விறுவிறுன்னு போகுது, செகண்ட் ஹாஃபும் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஐ திங்க் ஃபேர்லி இட் இஸ் a வெரி குட் ஃபில்மு. பொங்கலுக்கு வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு படம். இட்ஸ் பிளாக் பஸ்டர் ஃபில்ம் ஒன்று. கண்டிப்பாக, ஏன்னா அவர் வந்து நிஜமாகவே நல்லது பண்ணியிருக்காரு. அதான் மேட்ரு. அவர் சினிமா ஒரு ஹீரோவாக இருந்து பண்ணுறது, நிறைய பேர் அவர் கிமிக்ஸ் பண்ணார், அப்படி பண்ணார் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நிஜமாகவே வந்து அவர் நல்லது நிறையா பண்ணியிருக்காரு. அதெல்லாம் நம்ம இன்ஸ்பைரிங்காக எடுத்துக்கணும். அது நம்ம வாழ்க்கையில் அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு வந்து அப்ளை பண்ணுறது நல்லது தான். ஏன்னா நம்ம வந்து ஒரு நடிகனாக பார்க்குறதுன்றதை மீறி ஒரு நல்ல விஷயத்தை வந்து அவரும் பண்ணியிருக்காரு. ஆஸ் அ ஹியூமன் பீயிங்கு நிறையவும் பண்ணியிருக்காரு அவர். அதை வந்து நம்ம டெஃபினட்டாக அப்ரிஷியேட் பண்ணி தான். என்னோட போர்ஷன் வந்து நல்ல போர்ஷனுங்க. சத்யராஜ் சாருக்கு வந்து பிஏவாக வருவார். படம் த்ரூ அவுட்டாக நான் வரேன் அதில். பட் அந்த மாதிரி ரோல் பெர்ஃபார்ம் பண்ணுறது இஸ் வெரி டிஃபிகல்ட் என்னை பொறுத்த வரைக்கும். அதை வந்து நம்ம வந்து நல்லா பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் அப்ரிஷியேட்டும் பண்ணாங்க அந்த படம் கேரக்டர். உங்களோட கெரியரில் நீங்கள் ரொம்ப செலக்டாக நல்ல நல்ல படங்கள் செலக்ட் பண்ணி பண்ணுற மாதிரி தெரியுது. கரெக்டு. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் செலக்டாக தான் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்லை, அதை தான் நானும் சொல்கிறேன். நல்ல கேரக்டர் பண்ணுறது தான் என் வேலையே. நல்ல ஆக்டராக பேர் எடுக்கணும் தான் என் வேலையே. அதுக்கான வேலையை தான் செஞ்சுருக்கேன். அந்த வேலையில் வந்து இந்த படமும் ஒரு நல்ல எனக்கு ஒரு திருப்பியும் வந்து நல்ல ஒரு சான்ஸ் எனக்கு இந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஏன்னா அந்த கேரக்டர் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட். என்னோடய கேரக்டர் படத்தில் இந்த படத்தில் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டு. வாவாதீரில் அதை வந்து ஒரு எக்ஸாக்ட் ஒரு மீட்டரில் பண்ணணும். அது அந்த மீட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நான் பண்ணியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். வாத்தியார் உண்மையிலே சொல்கிறேன், வராத வாத்தியார்னு தான் சொல்லியிருக்கணும். என்னன்னா வாத்தியார் வந்திருக்காரு, கொஞ்சம் நல்லாயிருக்கும். பொங்கல் டைமில் வந்து நம்ம ஜனநாயகன் பேக் ஆயிடுச்சு அப்படின்றதுக்காக வாத்தியார் வந்து சார் உண்மையிலே சொதப்பிட்டாங்க தலைவா. என்னன்னா கார்த்தி சார் படம் வந்து போக நம்மளை வெறுப்பு உண்மையாக சொல்கிறோம். தேட்டர் விட்டு ஓடனா போதுன்ற மாதிரி ஆகி போச்சு. படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே கொஞ்சம் ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே அப்படின்ற மாதிரி நம்மளை வந்து ஒரு மாதிரி பண்ணிட்டாங்க. சுத்தமாக எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல தலைவா. வேஸ்ட் தலைவா. கார்த்தியா அவருக்காக தான் வந்தது. அவர் இல்லைன்னா சுத்தமாக அது கூட உண்மை இல்லை தலைவா. கதன்ற விஷயத்தை வச்சு சொதப்பிட்டாங்க தலைவா. இதுதான் தோசைன்னு சொல்கிறேன், நம்ம நம்புவோம். திருப்பி அதுதான் பரோட்டான்னு சொன்னால் எப்படி நம்புவேன்? அந்த மாதிரி தான் நம்ப வைக்கிறாங்க. ஆனால் ஒன்றுமே இல்லை. கம்மல் இருங்க, ஃபுல்லாக போத்தின்னு வரா. ஏதோ ஃபஸ்ட் ஹாஃப் ஒரு ஷாட் காட்டினாங்க, பேக் ஷாட்டு. அந்த பேக் ஷாட்டுக்காகவே கொடுத்த காசு ஒருத்தன்னு நினைக்கலாம். மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை. ஐயோ, அவரோட சூப்பராக இருந்த தலைவர். அவர் பார்க்கும்போது நமக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஏன்னா அவர் அந்த காலத்து பீப்புள்னால நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு அப்படியே உணர்ற மாதிரி இருந்துச்சு அவரோட கேரக்டர். அப்புறம் கார்த்தி சார் பிஜிஎம்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. மற்றபடி எல்லாமே சொதப்பன மாதிரியே இருக்குது. என்னடா இந்த பொங்கலுக்கு இந்த படம் வரணுமா அப்படின்னு தான் நான் யோசிச்சேன். வராமல் இருந்திருக்கலாம். ஒழுங்காக ஏதோ வர வெள்ளிக்கிழமை ஏதோ ஒரு வெள்ளிக்கிழமை விட்டு ஒரு நாள் 2 நாள் முடிச்சிருக்கலாம். பொங்கலுக்கு வந்து இப்படி மொக்க வாங்கணுமா? எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு நல்லா இல்லை, ஓப்பனாக சொல்கிறேன். வேறு யாரோ டேய் படம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டேன். எனக்கு சும்மா நல்லா இல்லை பாருங்க. அவனே சொல்கிறான் பாருங்க. உண்மையை சொல்லுன்றான். நான் என்ன பண்ணிட்டோம்? சத்தியமாக சொல்கிறேன். இல்லை அப்போ இல்லாமல் எம்ஜிஆரை வச்சு எப்படி சொல்கிறதுனா, எம்ஜிஆரை வச்சு சில விஷயம் எம்ஜிஆர் வந்து எப்போவுமே கெட்டது பார்த்தா பொங்குவார். எல்லாமே நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதை தான் ஹீரோ ட்ரை பண்ணுறாரு. அந்த பொங்குறது கூட நல்லா பொங்கல். அவர் அந்த பொங்கல்லையும் சொதப்பிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த ஓப்பனிங் சாங் நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஒரு ரீமிக்ஸ் சாங் மாதிரி ஒன்று வருது, அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. என்ன எல்லாமே வந்து மூடி ஹீரோயினி ஃபுல்லாக போத்தினே பண்ணுறதால எதுவுமே நம்மளால் கேதர் பண்ண முடியல, ரசிக்க முடியல, என்ஜாய் பண்ண முடியல. வேறு ஒன்றுமே இல்லை. தேட்டர் விட்டு போனால் போதுன்ற மாதிரி உணர வச்சுட்டாங்க. வேறு ஒன்றுமே இல்லை. இந்த பொங்கலுக்கு படம் வந்து ஓவரால் சொன்னால் படம் சூப்பரு. ஆனால் சத்தியமாக பாருங்க, என் மனசாச்சு நல்லா உண்மையை சொல்லு. ஏன் போய் சொல்லிட்டு இருக்கிற பச்சை புழுவுறியான்னு கேட்குறேன். என்ன வர நல்லான்றா. சத்தியமாக படம் வேஸ்ட் தலைவா. வா வாத்தியார், நீ வராத வாத்தியார் வீட்டுக்கு போங்க. பொங்கலுக்கு வேஸ்ட் தலைவா. இது டிஃப்ரெண்டா, இதெல்லாம் டிஃப்ரெண்டா. ஏன் தலைவா சும்மா காமெடி? டிஃப்ரெண்டே ஒன்றும் கிடையாது தலைவா. புதுசாக ட்ரை பண்ணுறாங்க. அது கரெக்டான ஒரு பாதையில் கொண்டு போகல. என்னென்ன ஒரு கேரக்டர் அப்படிங்கும் போது அட்லீஸ்ட் ஒரு கொஞ்சம் கமர்ஷியல் சைடில் ஏதோ பண்ணியிருந்தா கூட ஒர்க் அவுட் இருக்கும். ட்ரை பண்ணியிருக்காங்க பெருசாக. என்னடா அப்படின்னு மாதிரி தான் மொக்க பண்ணிட்டாங்க தலைவா. நான் போட்டதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் படம் நல்லா இருந்துச்சு. எதுக்காகனா அந்த ராஜ்கிரண் சார் வரதெல்லாம் கொஞ்சம் நல்லா உணர்ற மாதிரி இருந்துச்சு. போக
ஓட்டா எழுந்து ஓடுறா மாலம் அப்படின்ற மாதிரி தான் ஆகிப்போச்சு. ஆனால் உள்ளே போய் மாட்டிக்கிற வேற இதெல்லாம் எழுந்து வெளியே வந்துருப்பா அந்த மாதிரி தான். வாத்தியார் படம் உண்மையிலே வாத்தியார்ன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக என்ன சொல்ல வராங்கன்னா எம்ஜிஆர் பேஸுன்னு இல்லை, எம்ஜிஆர் சொன்ன ஐடியாலஜியில் எல்லா பெரிய மனுஷங்களும் நல்ல பெரிய ஆனால் எல்லாருமே சொல்கிறது மக்களுக்கு நல்லது பண்ணுங்கள், பிரச்சனைக்கு என்னவோ அதுக்கு வந்து சுயநலமாக வாழாதீங்க, அடுத்தவங்களை ஏமாற்றி வாழாதீங்க, இதை தான் சொல்ல வராங்க. இந்த ஐடியாலஜியை தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. இல்லை அதுதான் அவங்களால அந்த ஐடியாலஜி அக்செப்ட் பண்ணி பொறுமையாக உட்காந்து பார்க்க முடியல. எல்லோரும் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் எதிர்பார்க்குறாங்க. வைபாக இருக்குது சனாவோட மியூசிக்லாம், ரொம்ப என்ன சொல்கிறது செட்டில்டாக அந்த ஐடியாலஜி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ரொம்ப நல்லது பண்ணுறதை மட்டும் காமிச்சிட்டே இருந்தால் கிரிஞ்சுன்றவானுங்க இந்த காலத்தில் எல்லோரும். நல்லா இருக்குது, ஒரு டிஃப்ரெண்ட் அட்டம்ப்டாக இருக்குது, ஸ்க்ரீன் பிளேவு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லா யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. இல்லை இது ஐடியாலஜியை எந்த அளவுக்கு ரூட்டிங் பண்ணுறன்ற மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ எம்ஜிஆர்னா அது ஒரு கட்சி சார்பாவோ இல்லை அந்த மாதிரி இல்லை. எம்ஜிஆர்ன்றவர் நிறைய நல்லது பண்ணாங்கன்றாங்க. அவர் பற்றின விமர்சனங்கள் என்ன எழுந்தாலும் அவர் பண்ண நல்லதை வச்சுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணுன்றவங்க அந்த நல்லதை ஃபாலோ பண்ணும், அவ்வளோதான். இல்லை எம்ஜிஆர் பற்றி இல்லை, அதை தான் நான் சொல்ல வரேன்ல. பொலிட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா அது வந்து பொலிட்டிக்கல் அப்படி போயிடலாம். எம்ஜிஆர் ஏடிஎம்கே அந்த கட்சின்ட்டு போயிடலாம். எம்ஜிஆர் ஃபாலோ பண்ண அண்ணாவே டிஎம்கேல தான் இருந்தார். அவர் போனதுக்கப்புறம் தான் அதிமுகன்னு ஆரம்பித்தார். ஸோ இங்கே வந்து கட்சி கிடையாது, அந்த தலைவர்களோட ஐடியாலஜி நல்ல விஷயம் எதுவோ அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், அதை எல்லோரும் ஃபாலோ பண்ணுறோமோன்றதை கேள்வி எழுப்புற மாதிரி இருந்துச்சு இந்த படம். அதுக்காக ரொம்ப கிரிஞ்சாக இது எதாவது போன மாதிரி இல்லை. ஓவராலாக மூவி நல்லா இருக்குது, டிஃப்ரெண்ட் அட்டம் ஸ்க்ரீன் பிளே, நிறைய பெர்ஃபார்மன்ஸ். சனாவோட மியூசிக்லாம் இடையில வைப்பாக இருந்துச்சு, அப்படியே லிரிக்ஸே இல்லாமல் அப்படியே வைப் பண்ண மாதிரி இருந்துச்சு. உண்மையிலே நல்லா இருக்குது. நிறைய பேர் ஸ்லோவாக இருக்குது அப்படிலாம் சொல்லுவாங்க, அவங்களுக்கு அது கனெக்ட் ஆகல, அவ்வளோதான். அல்டிமேட்டாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக ஒரு மூடை வந்து அப்படியே செட் பண்ணிட்டே போகிறாரு. ஒரு சீன்லையுமே அப்படியே திங்கிங் மாதிரியே இருக்கும், யோசிப்பார் அவருக்கே என்ன நடக்குதுன்னு தெரியாதுன்ற மாதிரி. அது அழகாக ஃபேஸ் ரியாக்ஷன்ஸில் டெலிவர் பண்ணியிருக்காரு. ஓவராலாக மூவி வாட்சபிள். ஒன்றும் அவங்க என்ன சொல்கிறது, ஒரு பாப்கார்ன் பிளாஸ்ட் மாதிரி தான். அப்போ இடையில ஜாலியாக ராஜ்கிரண் ஆப்வியஸாக நல்ல பர்ஃபார்மன்ஸ். அவரோட அந்த 10 மினிட்ஸ் தான் ரூட்டிங் பண்ணுது, அதுதான் பேஸ் ஆக்குது. சத்யராஜ் ஃபைன், ஒரு மாடரேட் வில்லன், நல்லா இருக்குது. ஓவராலாக மூவி செட்டில்டாக ஓகேவாக இருக்குது, வாட்சபிள். முன்னாடி நல்லன் சாரோட ப்ராஜெக்ட்லாம் பண்ணிட்டு இப்போ லைக் திருப்பியும் வரும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இன்னும் கொஞ்சம் கம்மிக்கலாக வரலாமோன்னு ஃபீல் ஆகுது. அண்ட் இன்னொன்று லைக் சொல்லப்போனால் லைக் அந்த அவர் வந்து கார்த்திக் சார் வந்து எம்ஜிஆர் போர்ஷன் பண்ணியிருக்காரு. அந்த போர்ஷன்லாம் வரும்போது வந்து செம்மையாக பிளாஸ்டாக இருக்குது, சரிங்களா, ரொம்ப கம்மிக்கலாக இருக்குது. அதுதான் நல்லன் சாரோட மீடியமே. ஸோ அந்த மீடியமில் நிறையவே டைலாக்ஸ் வச்சு நிறையவே கம்மிக்கலாக வரும்னு எதிர்பார்த்தோம். பட் ரொம்பவே டீசெண்டாக இருக்குது. கொஞ்சம் லேகு கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் அப்படி இப்படின்னு போட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படியே போய் முடிஞ்சிருச்சு. செகண்ட் ஹாஃபில் அந்த எம்ஜிஆர் வெர்ஷன் ஆஃப் போர்ஷன் வரதுனால மட்டுமே வந்து கதை மூவ் ஆகுதுன்னு தவிர மற்றபடி அதுவுமே ஒரு வகையில் லேகாக தான் இருக்குது. அண்ட் எம்ஜிஆர் ரெஃபரன்ஸ் இல்லை, எம்ஜிஆர் ரெஃபரன்ஸ் தான் படமே. ஸோ ஆமாம், படமே அதுதான், சரிங்களா. அதில் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நம்ம வந்து பொலிட்டிக்கல் பேஸாவோ இல்லைனா கமிக்கல் பேஸாவோ எப்படி புஷ் பண்ணியிருக்காரு. ஆனால் இது நல்லன் சாரோட 100% ஆஃப் படமான்னு கேட்டால் கிடையாது. ஸோ ஆமாம், ஸோ இவ்வளோ வருஷம் கழிச்சு வரவர் வந்து நெக்ஸ்ட் படம் இன்னுமே ஸ்ட்ராங்காக பண்ணுவார் நம்புகிறோம். அண்ட் இன்னொன்று அந்த ஃபார்மெட்டில் வரும் தான் எதிர்பார்த்தோம், பட் அந்த ஃபார்மெட்டில் இல்லை. ஆனால் இப்போ ஜென்சி இருக்கிறத வந்து அவர் கொஞ்சம் அவரோட கான்செப்ட் வச்சு மூவ் பண்ணி வந்திருக்காரு. ஸோ அதுவே ஒரு பெரிய விஷயம். பட் இன்னுமே தேவைப்படுதுன்றதான் மேட்ரு. ஏன்னா இப்போ ரொம்பவே கான்செப்ட்ஸ் போயிட்டு இருக்குல்ல வேறு. ஸோ அது ஒரு விஷயம் மட்டுமே மீடியமாக இருக்குது. சாங்ஸ் வந்து அப்படியே கட் ஆஃப் பண்ணி எப்படி சொல்கிறது, நடுநுள்ள வர மாதிரி தான் இருக்குது. அண்ட் அது வந்து டிஸ்டர்பிங்காக இல்லை எண்ட் ஆஃப் தி டே. ஏன்னா படமாக அது மாதிரி கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஃப்ளோவாக போகிறதுனால டிஸ்டர்பிங்காக இல்லை. அண்ட் கதை கூட கொஞ்சம் கனெக்ட் பண்ண முடியல, அது மட்டும்தான். அண்ட் லைக் மெயினாக வந்து ஆனந்த் ராஜ் சார் அவரோட போர்ஷன்ஸ்லாம் இருக்குதுல்ல, அதெல்லாம் எப்போல்லாம் ஃப்ரேமில் வருதோ அப்போல்லாம் ஆடியன்ஸ் வந்து செம்ம எங்கேஜிங் ஆகுது. ஸோ அது வந்து படத்தோட ப்ளேஸ் பண்ண புரியல. ராஜ்கிரண் சாரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே லைக் முடிஞ்சிடும், சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் வர்றது வந்து அப்பப்போ லைட்டாக தான் வரும். ஆனால் அவரோட வேலையை அவர் டீசெண்டாக பண்ணியிருக்காரு. அண்ட் கார்த்திக் சார் வந்து சப்போர்ட் லைக் அந்த எம்ஜிஆர் போர்ஷன் வரும்போது சூப்பராகவே செம்மையாக பண்ணியிருக்காரு. அவரோட போர்ஷனும் அவர் ரொம்ப நார்மலாக இதுவாக பண்ணியிருக்காரு. அவரோட பெஸ்ட் ஓவரால் பார்க்கணுன்னா பொங்கலுக்கான படமான்னு தெரியல, பட் நல்ல ஒரு டீசெண்டான படம்.